ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேரட் சட்னி செய்யலாமா? அதுக்கு 3 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய், ஆனியன், தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வதக்கி எடுத்துக்கலாம். முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஆனியனை போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 ஆனியன் போட்டிருக்கேன். ஆனியன் கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளி போட்டு வதக்கலாம். இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். அதிலேயே போட்டு வதக்கலாம். இப்போ கேரட் சேர்த்து வதக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து வதக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு ஆறின உடனே மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து அரைச்சிட்டா கேரட் சட்னி ரெடி. கேரட் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். கேரட் சேர்த்துருக்குறனே தெரியாதவங்களுக்கு சாப்பிட்டுட்டு சட்னி சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.